அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல். அச்சம் தவறு. காமத்தில் அதிகம் இன்பம் கொண்டவர்கள் யார்? அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? அவர்கள் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? என்ன செஞ்சால் நாம் மாற்றிக்கலாம் இந்த காம எண்ணத்திலிருந்து அப்படின்றத. காமம் என்ற உணர்வு என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் சமம். இன்னைக்கு ரோட்டில் பார்க்கும்போதோ இல்லை தெருவில் பார்க்கும்போதோ இல்லை சினிமாலேயோ டிவிலையோ எங்கேயோ பார்க்கும்போதெல்லாம் பெண்களை பார்க்கும்போதே ஒரு காம உணர்வுகளுக்கு நிறைய பேர் ஆளாயிடுறாங்க. இன்றைக்கி அந்த செல்ஃபோனுடைய அந்த டச் ஸ்க்ரீன் அப்படி டச் பண்ணும்போதே பெண்களுடைய பல வீடியோக்கள் தான் முன்னாடி நிற்குது. அதை பார்க்கும்போது தனக்கு காம உணர்வை அடிக்கடி தூண்டக்கூடிய அளவு உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த செல்ஃபோனுக்குள்ளே எல்லாருமே சிக்கி தவிக்கிறாங்க. இந்த செல்ஃபோனை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லாத நேரத்தில் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தருடைய ராசி பிரகாரம் 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் சுகஸ்தானம், சுகத்தை குறிக்கக்கூடியது. காம இச்சைகள், காம எண்ணங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது தான் நம்ம. சந்திரன் சலனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அது இருக்குது. 4ஆம் வீட்லேயும் 7ஆம் வீட்லேயும் சந்திரன் வந்தாலோ இல்லை பரிவர்த்தனை இருந்தாலோ காம எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கான எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தான் நம்ம இந்து சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரும்போது அந்த மாதிரியான இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அந்த இடத்துல தான் வேலை செய்யணும், வேலை இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை கொஞ்சம் திசை திருப்பி மாற்றி அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். ஒரு நீண்ட ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று பண்ணோம். ஒரு பிரீத் இழுத்து அப்படி மெல்லாமல் விட்டாக்கா எண்ணம் கொஞ்சம் கண்டிப்பாக மாறுறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. எண்ணங்கள் நீங்கள் மாறுறது அப்படியே பார்க்கலாம். இது ஒரு சின்ன பயிற்சி தான். அந்த பயிற்சியை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தாட்ஸ் வர்றதை நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி சனிக்கிழமையில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான உடல் சூட்டையும் சரி கெட்ட எண்ணங்களையும் தவிர்க்கிறதுக்கு இந்த சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இந்த எண்ணங்கள்லாம் குறைஞ்சிரும். உங்களுடைய லட்சியத்தை முன்வைங்க, உங்களுடைய குறிக்கோளை முன்வைங்க. உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கவனத்தில் செலுத்தினீங்கனாலே இதெல்லாம் வெளியே போயிடும். நாம் எது வேணும்னு எண்ணத்தோடு இருக்குமோ அதுதான் முன்னாடி நிற்குமே தவிர மற்றது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக அப்படியே வெளியே போயிடும். இப்போது நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை முன்னோக்கி செல்லும்போது இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் பின்னாடி வந்துடும். எல்லாமே அப்படியே ஒரு சரிசமமாக ஒரு நிலையான மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒரு பெரிய ஆசிரமத்தில் ஒரு குருஜி இருந்தார். அந்த குருஜிக்கு கீழே ஒரு 6 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த குருஜிக்கு இவங்க எப்பவுமே பணிவிடை செய்வது, சாப்பாடாக்கி கொடுக்கறது, அவரை கவனிச்சுக்கிறது, அந்த மடாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி செஞ்சு கொண்டிருக்கும்போது இந்த வேலை அவங்களுக்கு சலிப்பு தட்டி செய்யறதுக்கு முடியாமல் குருஜி கிட்ட போய் ஒரு நாள் கேட்குறாங்க, இந்த வேலைலாம் நாங்களே செஞ்சுங்கன்னு உங்களையும் பணிவிடை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, யாராவது ஒரு வேலைக்காரங்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேடிஸாக இருந்தாங்கன்னா சமையல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி குருஜியை யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர்றார். சரி, நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு பெண் வேலையால் இங்கே வைக்கணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் அந்த பெண்ணை இந்த ஆசிரமத்துக்குள்ளே நாம் வேலைக்கு வைக்க முடியும். நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. 6 பேருமே ஒருமித்த குரலாக ரெடி அப்படின்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு மறுநாள் காலையில் ஒரு ரூமுக்குள்ளே 6 பேரையும் வச்சு பூட்டிடுறாரு. பூட்டிட்டு அந்த ரூமுக்குள்ளே தண்ணியே இல்லை, ஒரே ஒரு பானை. அந்த பானைக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி, அதுவும் சாக்கடை தண்ணி. அந்த சாக்கடை தண்ணியை குடிக்கவே முடியாது. அந்த தண்ணி அந்த பானைக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு வெளியே டோரை லாக் பண்ணிட்டு நம்ம குருஜி வெளியே போய்டுறாரு. இவங்க பொறுத்து பார்க்குறாங்க. மத்தியானம் வரைக்கும் தாங்குறாங்க. தண்ணி தாகம் ஜாஸ்தியாகுது. போக 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 தண்ணி தாகம் தாங்க முடியாத உயிரே போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது அந்த சாக்கடை தண்ணி எடுத்து 6 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு ஒரு மயக்க நிலையில் உயிர் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ குருஜி அந்த பூட்டை திறந்து உள்ளே போய் 6 பேரையும் பார்த்துட்டு
போய் பானையை எட்டி பார்த்தாக்கா பானையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்போ குருஜி சொல்கிறார், மகனே, உன்னுடைய காம எண்ணம் மேலோங்கி நிற்கும்போது குமரியாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, நீ அந்த காம இச்சைக்கு அடிமையாகி விடுவாய். அதற்காகத்தான் இந்த ஆசிரமத்திற்குள் எந்த ஒரு பெண்ணையும் நாம் அனுமதிப்பதில்லை என்று குருஜி சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். அதுலேருந்து அவங்களே மற்ற வேலையெல்லாம் பெருக்கிறது, சாமான் கவுடுறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து ஒரு விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும். காம எண்ணம் என்பது என்னமோ புனிதமானது தான். அதை அறத்தோடும் அளவோடும் வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய வழிமுறையாக நம்ம வச்சுக்கணும். அறம் கொண்டு வாழும்போது தான் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அர்த்தம். அப்போ தான் மற்ற பெண்களை நம்ம பார்க்கும்போதும், இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, அதுவும் தமிழகத்தில் பெண்களை தெய்வமாகவும் தன்னுடைய தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வழி வழியாக தொன்று தொட்டு வந்த ஒரு தனி மனித மாற்றமே இந்த சமுதாயத்தின் மாற்றம். தனி மனித ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் தனியாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னாக்கா அதுதான் உண்மையான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை. அப்படி ஒழுக்கமாக இருக்கிறவங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அதை உடனே செய்கிறதுக்கு கடவுள் என்றைக்குமே பக்கத்துலேயே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.